வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு சொந்தமானவங்க, அதாவது உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, அல்லது பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, நீங்கள் எல்லோருமே முருகப்பெருமான் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. உங்கள் நட்சத்திரம் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலமா, அல்லது பிறந்த தேதி 7 அல்லது 16 அல்லது 25, நீங்கள் கேது பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் விநாயக பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பண்ணி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ஆமாங்க. தெற்கு பார்த்த வாசல் மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மத்துக்கு ராசியாக இருக்கும். ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணுங்க. எப்படி இருக்க போற இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். வழக்கமான சுறுசுறுப்பு, தைரியம், விடாமுயற்சி இருக்கு. ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வரட்டு பிடிவாதம், வெத்து வீம்புனால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியம்மையை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. பேச்சினால சிக்கல் வரும். 3 நட்சத்திரக்காரர்களுமே ஜாகிரதையாக இருக்கணும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை பச்சை. கடகராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பு வரும். பேச்சினால சிக்கல் வரும். வீணா செலவாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம் மங்களனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். சுறுசுறுப்பு, வேகம், அசட்டு, தைரியம் எல்லாருக்கும் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இருக்கிறதுனால அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றணும், அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறதுக்கு வேணாம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான் நினச்சிக்கோங்க. ஓம் சாமிநாதனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. துலாராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இன்னைக்கு நாளைக்கு 4 நாள் 3 நாள் இருக்கும். ஜாகிரதை. அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ முருகப்பெருமான நினைக்கணும். ஓம் இடும்பரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். வழக்கமான உள்பயம் இருக்காது. சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். இதையும் மீறி கிரக நிலைகள் உங்களை தூண்டும் செலவு பண்ண. எப்படி தப்பிக்கலாம்? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் தனலட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
மகர ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். பிடிவாதம், சுறுசுறுப்பு, வேகம் இருக்கிறது, வெற்றி தரும். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலம் வெள்ளை, பச்சை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம், ஜெயிப்பீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 2. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, பெருந்தன்மை எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு நல்லா இருக்கு, கலகுறீங்க. அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்றும் நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. நாளைக்கு கிருத்திகை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கும். கல்யாணமான மேஷராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி 20 ராசி மேஷமாக இருந்தாலோ அல்லது மேஷம் கன்னியாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கல்யாணமான விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி 20 ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலோ அல்லது விருச்சிகம் மிதுனமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.